கடவுள் என்னை சோதிக்கிறாரே என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களா? தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, கர்த்தர் தன்னை யார் என்று நிரூபிக்கிறவர். பிரியமானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வரும் பொழுது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு ஏத்தாம் வனாந்தரத்தின் வழியாக 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி மாரா என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். மாரா என்ற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை காட்டிலும் கர்த்தர் தன்னை நிரூபித்தார். பிரியமானவர்களே, யெகோவா ரஃபா என்று நிரூபித்தார். நிரூபித்தல் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை நாஷா என்பதாகும். நாஷா என்றால் டு ப்ரூவ். கர்த்தர் தன்னை யார் என்று நிரூபித்தார். அறியப்படாத ஒரு மரத்தை வெட்டி பாருங்கள், அந்த மாரா என்ற தண்ணீரிலே போட்ட பொழுது கசப்பாய் இருந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது. பிரியமானவர்களே, நீங்களும் இயேசுவண்டை வரும் பொழுது, சிலுவையண்டை வரும் பொழுது, கல்வாரி நாயகனண்டை வரும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை, வியாதியை, பிரச்சனையை, போராட்டத்தை கர்த்தர் மாற்றி மதுரமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார்.